நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் போயிட்டுருக்கு. அதில் டிஆர்பியில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் தான் டிஆர்பியில் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த சீரியலை தொடர்ந்து நிறைய சீரியல் வந்து எண்டுக்கு வரப்போகுது. அதே மாதிரி விஜய் டிவியில் புது புது சீரியல்கள் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எஸ், ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்த ஒரு சீரியல் தான் தமிழும் சரஸ்வதியும். இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தென் இதை தாண்டி வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற இந்த ஒரு சீரியலையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மௌனராகம் சீசன் 2 வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்தி இவங்க 2 பேருடைய காம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட ஆக்டிங் கூட ரொம்ப நல்லா இருக்கே, அதுக்கப்புறமா தருண் ஸ்ருதி இவங்க 2 பேருதும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் ரசித்து பார்த்தோம் நம்ம எல்லாருமே. ஸோ இப்போ ரியல் லைஃப்லேயுமே வந்துட்டு வருணா ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்குமே ஸ்ருதியை ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து மேரிட் ஆக போதா, என்கேஜ்மெண்ட் ஆக போதா அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சீஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது. என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புது சீரியலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க விஜய் டிவி. ஸோ அதுக்கான ஃபோட்டோ ஷூட் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மௌனராகம் சீசன் 2ல் வருணா நடித்தவங்களும் ஸ்ருதியா நடித்தவங்களும் தான் பேர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பேரும் நல்லா இருக்கே, க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்டிசன்களாமே வந்துட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க ரியல் லைஃப்பில் பேர் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாமே நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியலுக்கான ஃபோட்டோ ஷூட் தாங்க. தென் சன் டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எந்த சீரியலுமே பெருசாக ரீச் ஆகலை. ஆக்சுவலாக சன் டிவியில் எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு சீரியல் மட்டும்தான் ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்ற எல்லா சீரியலும் ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. தென் உங்களுக்கு சன் டிவியில் எந்த சீரியலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 80s 90ஸ்லாம் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்தது எந்த சீரியல் அப்படின்னா இந்த திருமுருகன் சாரோட மெட்டி ஒளி, நாதஸ்வரம் இந்த மாதிரியான சீரியல் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக கல்யாண வீடு அப்படின்லாம் நிறைய சீரியல் எடுத்தார் இந்த திருமுருகன் அப்படிங்கிறவர். இவருக்கு திருமுருகன் அப்படின்ற பேரே மறந்து கோபி அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரிஜினல் பேராகவே இருக்குமோ அப்படிங்கிறது நிறைய பேரோட ஐடென்டிட்டியாகவே ஆயிடுச்சு. கோபி அப்படிங்கிறது தான் அவரோட பேர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய சூப்பரான ஒரு சீரியலை பார்ட் 2 எடுக்க போகிறாங்க அப்படின்றது பற்றியான அப்டேஷன் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். இப்போ சித்திரை 1 திருநாளில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு சூப்பரான அப்டேஷன் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாதஸ்வரம் 2 எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், மெட்டி ஒலி 2 வரப்போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ நாதஸ்வரம் 2 வந்து வரப்போகுது. நாதஸ்வரம் சீரியல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 10 வருஷமா, எஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷமானு எனக்கு தெரியல, ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்தது. மெகா தொடராகவே வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு சீரியலோட பார்ட் 2 வருது அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சீரியல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். பாய்.